அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு வர குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதி நிலவரம் என்ன, அங்க இருக்க மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், படைவீடு, வெப்படை, பல்லக்காபாளையம், மோடமங்கலம், ஆனங்கூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. விசைத்தறி அப்புறம் சாயமேற்றுதல் இங்க இருக்கிற மக்களுடைய பிரதான தொழிலா இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுப்படி தொகுதியில 1,01,173 ஆண் வாக்காளர்களும் 1,08,107 பெண் வாக்காளர்களும் 67 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,09,347 வாக்காளர்கள் இருக்காங்க. 2008 தொகுதி மறுசீரமைப்புல திருச்செங்கோடு தொகுதி 2ஆ பிரிக்கப்பட்டு குமாரபாளையம் தொகுதி உருவாக்கப்பட்டுச்சு. 2011 தேர்தலில் இருந்து தொடர்ச்சியா அதிமுக ஜெயிச்சுட்டு வருது. திமுக தோல்வியை தழுவிட்டு வருது. 2011 தேர்தலில் போட்டியிட்ட அதிமுகவை சேர்ந்த தங்கமணி ஜெயலலிதா அமைச்சரவையில தொழில்துறை அமைச்சரானார். 2016 தேர்தலையும் ஜெயிச்சு அமைச்சரானவர் 2021 தேர்தலையும் வெற்றியை வசமாக்கிட்டார். 2021 தேர்தலில் அப்ப அமைச்சரா இருந்த தங்கமணிக்கு எதிராக திமுக வெங்கடாச்சலத்தை களமிறக்கினாங்க. தொகுதியில 1,00,800 வாக்குகளை வாங்கின தங்கமணி 31,646 வாக்குகள் வித்தியாசத்துல வெங்கடாச்சலத்தை தோற்கடிச்சார். வெங்கடாச்சலம் 69,154 வாக்குகளை வாங்கியிருந்தார். தொகுதியில அதே போல நாம் தமிழர் கட்சி பார்த்தா 13,240 வாக்குகளை வாங்கி டெபாசிட்டை தக்க வச்சிருந்துச்சு. கொங்கு மண்டலத்துல அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வர குமாரபாளையத்துல இந்த முறை எப்படியாச்சும் வெற்றியை வசமாக்கிடும்னு திமுக தரப்பும் களத்துல தீவிரம் காட்டுறாங்க. இப்படி குமாரபாளையம் தொகுதி தேர்தல் களம் சூடாக தொடங்கி இருக்கு. விசைத்தறி தொழில் ரொம்ப நலிவடைந்து ரொம்ப சூழ்நிலை எடைக்கு போடுற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அதை மேம்படுத்தணும். ஜவுளி தொழில் நல்லா இருந்தா தான் பள்ளிப்பாளையம் நல்லா இருக்கும். இதை மேம்படுத்தினா வளர்ச்சியா இருக்கும் குமாரபாளையம் தொகுதி. ஆற்றுல சாய தண்ணி போகுது. அதையும் கொஞ்சம் வர அரசு இது தடுத்தாங்க. வரக்கூடிய அரசு இது கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் சாலை வசதிகள்லாம் கம்மியாக இருக்குதுங்க. ரோடு குண்டு குழியுமா இருக்குது. ரெண்டாவது கோயிலாங்காடு ரோட்டில் வாய்க்கால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. வாய்க்கால் விழுகுறாங்க. சுவர் இல்லை, தடுப்பு சுவர் எதுவுமே இல்லை. போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி தான் நமக்கு மேம்பாலம்லாம் அமைச்சு கொடுத்தாங்க. மேம்பாலம் போட்டுமே நமக்கு இது நாள் வரையுமே ஒரு யூஸுமே இல்லை. மேம்பாலம் போட்டு மேலே போகிறவங்க யாருமே அதிகமாக கிடையாது. கீழே தான் அதிகம் போகிறாங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு வழி சாலையாக யூஸ் பண்ணிருக்காங்க. இரு பக்கமாக யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சோம். ஆனால் ஒரு வழி சாலையை யூஸ் பண்ணதுனால மேலே நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுது, உயிர் சேதம் ஆகுது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.